வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு குட்டியா ட்ரெஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஆர்கனைசர் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்காக நான் இன்னைக்கு வந்து 2 கிளாத்தும் அதுக்கப்புறமா நம்ம அரிசி பை இருக்கும் பாத்தீங்களா, அதுவும் எடுத்திருக்கேன். அரிசி பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த லென்த் இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்னைக்கு வந்து 25 kg ரைஸ் பேக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மெயின் கிளாத்து, உள்ள வந்து லைனிங்க்கு கொடுக்குற மாதிரி இன்னொரு கிளாத்து, மொத்தம் வந்து 2 கிளாத் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நம்மளோட மெயின் கிளாத்தை வச்சுட்டு நடுவுல வந்து ரைஸ் பேக் வச்சுட்டு நம்ம லைனிங் கிளாத்தை அதுக்கு மேல வச்சுக்கலாம். சுத்தி வந்து 1/2 இன்ச்சுக்கு தச்சுக்கோங்க. 4 சைடுமே இந்த 1/2 இன்ச்சுக்கு தச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுத்தி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு 3 இன்ச்சோ இல்ல 4 இன்ச்சோ வந்து மார்க் பண்ணி நடுவுல எல்லாமும் தையல் நீட்டா போட்டு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த தையலும் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி அங்கங்க வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த கிளாத்ல தெளிவா தெரியுதான்னு தெரியல. இந்த கிளாத்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த மாதிரி போட்டு எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு ரேஷன் சாரி எடுத்ததுனால உங்களுக்கு வந்து அது லைட்டா சுருங்கின மாதிரி இருக்கு. நீங்க நார்மல் காட்டன் கிளாத்லாம் எடுத்தீங்கன்னா சூப்பர்பா வரும். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லென்த்தும் வித்தும் மார்க் பண்ணிக்கணும். அதை வந்து 3ஆல டிவைட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 9 இன்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை 3ஆ பிரிச்சோம்னா 3 ஆட் பண்ணோம்னா 9 இன்ச்சஸ் வரும் பாத்தீங்களா. அந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. லென்த்தும் சரி வித்தும் சரி அந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்க லென்த்தையும் வித்தையும் வந்து 3ஆ வந்து பார்ட்டிஷன் பண்ணி இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க 4 எட்ஜஸ்லயும். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஸ்கொயரா வேணும்னா நம்ம கிட்ட இருக்க லென்த்தோட மெஷர்மெண்ட்டே 2 சைடும் வைங்க. இல்ல உங்களுக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கொயரோட 3ஆல டிவைட் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த லென்த் வைங்க. வித்துக்கும் 3ஆல டிவைட் பண்ணிருப்போம், அந்த வித்துல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இல்ல உங்களுக்கு ஸ்கொயராவே வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து 9 இருந்தது, அதாவது 9 இன்ச்சஸ்ல 3 ஆட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு இதோட கரெக்டான எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன் பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. என்னோட கோணிப்பையோட லென்த் அவ்வளவு இருந்தது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா குட்டியா க்ளோஸ் பண்றதுக்காக இன்னொரு டிஃப்ரெண்டான கலர் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்க வந்து சேம் கிளாத்தும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிளாத்தும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணலாம். ராங் சைட்ல வச்சுட்டு நீங்க வந்து கொஞ்சமா ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்ல இருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போதும் 1/2 இன்ச்சு கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து நல்ல பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பக்கம் திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போறோம். இது வந்து அந்த பிசுறுலாம் தெரியாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளோஸ் பண்றோம். நம்ம நார்மலா நெக்லாம் ஃபினிஷ் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி மெத்தட் தான். நீங்க இந்த மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து உங்ககிட்ட கிளாப் இல்ல அதே கலர்ல தான் இருக்குன்னா அதைவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து இதுக்கு கைப்பிடிலாம் வைக்கல. உங்களுக்கு சப்போஸ் கைப்பிடி தேவைப்படுது, இப்ப இந்த டிரா மாதிரி இழுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் தேவைப்படுதுன்னா நீங்க கைப்பிடி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம இது ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல இந்த ஒரு எண்டையும் வந்து ஜாயின் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்னா, ரைட் சைடு வந்து உள்ள போயிடணும், ராங் சைடு பக்கமா வந்து நம்ம தைக்க போறோம். இந்த மாதிரி இந்த முனையும் அட்டாச் பண்ணி இந்த நீட்டுக்கு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி எல்லா இதையும் வந்து 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடும். உங்களுக்கு கைப்பிடி வேணும்னாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபுல் ஃபினிஷ் வரணும், இந்த உள்ள 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிருக்கிறது தெரியக்கூடாதுன்னா கடைசியா வந்து நல்ல பக்கம் சைட் திருப்பி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதே மாதிரி எல்லா சைடும் தையல் போட்டுருங்க. போட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கிறது வந்து வெளியில தெரியாது. நான் எனக்கு கொஞ்சம் சிம்பிளா பண்ணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்து 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணல, இந்த தையல் தெரியுற மாதிரியே தான் வந்து உங்களுக்கு விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபினிஷ்டா வேணும்னா கடைசியா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதுல நீங்க வந்து உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட கபோர்ட்ல வச்சுக்கலாம், இந்த பீரோல அந்த மாதிரி கூட நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.